بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: البلاء معكل المنطق. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாக்கியங்களுக்கு உட்பட்டுவார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரது அன்பையும் நல்லையும் பெற்ற நல்லடியாருடைய அந்த சிறை நன்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. உலக பொதுமுறையின் தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்கு பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும்படியாக தோன்றிய உத்தம திருத்துதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது, அன்னவர்களின் அடிச்சுவடுகளை தொடராமல் பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபா தாபீகள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நம்மவர்கள், அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில அமர்ந்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய உலகத்திலே உண்டான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றும் நிறைவேற்றமாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷஅபானுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கக்கூடிய நமக்கு, ரமலானை எதிர்நோக்கக்கூடிய நமக்கு, நம்முடைய தேவைகள், நம்மவர்களுடைய குடும்பங்களுடைய தேவைகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், ஊர்வாசிகள், உலகத்திலே உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்கள் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூர்த்தி செய்து வருவானாக. ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எதிர்நோக்கக்கூடிய ரமலானை சரியான முறையிலே அனுஷ்டித்து அதை கண்ணியமான முறையிலே வரவேற்று கண்ணியமான முறையிலே வழியனுப்பக்கூடிய நல்ல பாக்கியத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரப்பல் ஆலமீன் கொடுத்து நல்லது புரிவானாக. ஆமீன். நாம் செய்யக்கூடிய பாவக்கரைகளை எதிர்நோக்கக்கூடிய ரமலானில் தொடர்ந்து விடாமல் அதை நிறுத்தி அந்த பாவச் சுமைகளை ரப்பல் ஆலமீன் சுத்தப்படுத்தி நம்மை சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொள்வாராக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், காலகட்டத்தில நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நமக்களித்து குறிப்பாக மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து தந்தருவாராக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்களோ, துஆ செய்ய சொன்னார்களோ, அவருடைய நோய்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிஃபாவாக ஆக்கி கொடுத்து அவருடைய தேவைகளை ரப்பல் ஆலமீன் பூர்த்தி செய்து கொடுப்பாராக. ஆமீன். இறுதியாக, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா, இன்னும் மறுமையுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அதாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்து தருவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய தேர்வு மகாரம் ரமலான் நம்மை அடைவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கால் இன்று இரவு பிறை தென்பட்டது என்று சொன்னால், இன்று இரவு தராவினுடைய தொழுகையும் அதைத் தொடர்ந்து நாம் நோன்பு வைப்பதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். பிறையை பார்த்து அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதன்படி அல்லாஹ் நம்மை தொடர்படுத்துவார் என்பதில் ஐயமில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரமலான் என்பது அமல்களின் பருவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன.
உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒவ்வொரு பருவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றார். குளிர்காலம், வெப்ப காலம், மழை காலம், இது போன்று பருவங்கள் நிலைமாற்றம் மாறிக்கொண்டிருப்பதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பருவங்களிலேயே முதன்மையான பாவக்கரைகளை போக்கக்கூடிய ஒரு பருவ காலம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்த பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய மாதங்களில் 12 மாதங்களில் இந்த ரமலானுடைய மாதம் முதல் மாதமாக அங்கம் வகிப்பதை நாம் மறுக்க முடியாது. ரமலான் வரும்போது சஹாபாக்கள், அதற்கு பின்னால் வந்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, ரமலான் தன்னை வந்து அடைந்து விட்டது என்று சொன்னால் மர்ஹபன், ரமலானை இப்படி வரவேற்பார்கள் என்பதால் பாவத்திலிருந்து எங்களை பரிசுத்தப்படுத்த இருக்கின்ற மாதமே வருக வருக என்பதாக நமக்கு முன்னால் வாழ்ந்த சஹாபாக்கள், அதை தொடர்ந்து வந்தவர்கள் இப்படி இறைவனிடத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி சிறப்பாக சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ் நாம் மேலே ஓதிய ஆயத்திலே இப்படி சொல்லுவான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இது எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், மனித சமுதாயத்தை தேர்ச்சி பெறுவதற்காக வேண்டி, ஒதுக்கி எடுப்பதற்காக வேண்டி முன்மாதிரியாக இறக்கப்பட்ட இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை குர்ஆனுடன் தொடர்படுத்தி மேன்மைப்படுத்தி காட்டுகின்றார். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இது யாருக்கு நேர்வழி காட்டுகிறது என்று சொன்னால், அனைத்து மக்களுக்குமே நேர்வழி காட்டக்கூடிய ஒரு குர்ஆனை சங்கி பொருந்திய இந்த மாதத்திலே நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக குர்ஆன் பெருமக்களே அடுக்கடுக்காக நமக்கு எடுத்து சொல்லி காமிக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஈமானை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களுக்கு தேவைப்படுகின்றது என்று சொன்னால் 12 மாதங்களில் தன்னை மறந்தவர்களாக, 12 மாதங்களில் தான் பாவம் செய்யக்கூடியவர்களாக ஆண்களும் பெண்களும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ரமலான் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், அந்த பாவ சுமைகளை கரைத்து நன்மைகளை புதுப்பிக்கக்கூடிய மாதம் உங்களை தேடி வருகின்றது. அதை முறையாக நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ள என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஒரு சம்பவத்தை நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல ஹதீஸின் கிரந்தங்களில் இந்த சம்பவம் இடம்பெறுகின்றது. ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவுடைய மிம்பரிலே பயான் செய்து கொண்டிருக்கின்றார். பயான் செய்யும் பொழுது ஆமீன் 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 என்பதாக இறுதியிலே எந்த துஆவுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாமல் அவர்களாகவே ஆமீன் சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றும் சொல்லாத ஒரு வார்த்தையை ஜும்மாவுடைய இந்த மேடையிலே, ஜும்மாவுடைய நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யாமல் ஆமீன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்களே, என்ன காரணம், எதற்கு ஆமீன் சொல்கின்றார்கள் என்பதாக சஹாபாக்கள் திகைத்து நிற்கின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில இருந்து இறங்கி வந்த பிறகு தொழுகை முடித்த பின்பு சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், புதுமையான ஒரு விஷயத்தை தங்களுடைய ஜும்மா குத்பாவிலே நாங்கள் கேட்டோமே, ஆமீன் ஆமீன் என்பதாக சலாசத்து 3 முறை நீங்கள் குறிப்பிட்டீர்களே, எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. எதனால் இந்த ஆமீன் என்ற வார்த்தை, ஆமீன் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வாயாக, ஆமீன் சொல்கின்றோம் அல்லவா, ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக பொருள் தரும். இந்த ஏற்றுக்கொள்வாயாக என்ற வார்த்தையை யார சொல்லலாம், எதற்காக வேண்டி நீங்கள் உபயோகம் செய்வீர்கள் என்பதாக எங்களுக்கு விளக்கம் கொடுங்கள் என்று சஹாபா பெருமக்கள் கேட்டார்கள். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் குத்பா மிம்பரிலே ஏறி இருந்த பொழுது அமீருஸ் ஸமா, வானத்தின் தலைவராக இருக்கக்கூடிய அமீருஸ் ஸமா, வானத்தை ஆட்சி செய்யக்கூடிய
தலைவராக இருக்கக்கூடிய மலக்குகளின் தலைவரை நான் பார்த்தேன். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்தார்கள் என் முன்னால். சொன்னார்கள், அமீருல் அர்ள், பூமியில் இருக்கக்கூடிய அமீரே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்னை பார்த்து சொன்னார்கள், அமீருல் அர்ள், பூமியில் இருக்கக்கூடிய தலைவரே, அமீருல் ஸமா, வானத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய நான், மலக்குகளுடைய தலைவனாக இருக்கக்கூடிய நான், அமீருல் அர்ள், பூமியில் இருக்கக்கூடிய தலைவருக்கு நான் ஒரு உபதேசம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார் என்பதாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, அதுவும் எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஜும்மாவுடைய நேரத்திலே ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே தன்னுடைய அடியான், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண் தொழுகை வர்றதில்லை, அவங்களே அந்த ஜும்மாவுடைய நேரத்திலே துஆ செய்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்திலே அவர்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் பல ஹதீஸ்களின் கிரந்தங்களிலே இடம்பெறுகின்றன. இன்றைக்கு பெருமக்களே, இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் நாம் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஜும்மாவுடைய தினம் எப்படிப்பட்ட தினம் என்று சொன்னால், துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம், அங்கீகரிக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் இருக்கின்றது. எனவே அதான் சொல்லப்பட்டது விட்டது என்று சொன்னார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், அதான் சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆனிலேயே அத்தியாயம் இறக்கி வச்சிருக்கிறான். இந்த பாங்கு சொன்ன பின்னாடி யாராவது வியாபாரம் பார்த்தாங்கன்னு வைங்க, அது ஹராம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபீ யௌமில் ஜும்மா. ஜும்மாவுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது. அதான் அழைப்பாளர் வாட்டி பிலால் அழைப்பை கொடுத்து விட்டார் என்று சொன்னால், ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், நீங்கள் கால் தாழ்த்தி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் ஞாபகம் செய்வதற்காக என்ன செஞ்சிருங்க, வந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்றான். அதற்கு பின்னாடி நாம என்ன வியாபாரங்கள் பார்த்தாலும் அந்த வியாபாரம் ஹராம், அதில் வரக்கத் இருக்காது என்பதை குர்ஆன் தெளிவாக விளக்கி காட்டுகின்றது. இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம், அப்படிப்பட்ட ஒரு தினம் ஜும்மாவுடைய நேரத்தில் இருக்கின்றது. நீங்கள் எதை கேட்டாலும் நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ்வுடைய அத்தியாயம் பெருமக்களை நமக்கு புரிய வைக்கின்றது. துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே அமீருல் ஸமா, வானத்தின் தலைவர், மலக்களின் தலைவர், அமீருல் அர்ள், பூமியினுடைய தலைவரிடத்திலே ஒரு விஷயத்தை கொண்டு முறையிடுகின்றார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு சில விஷயங்களை, 3 விஷயங்களை சொல்லி வழி அனுப்பி வைத்திருக்கின்றார். மக்களை அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கக்கூடிய 3 விஷயங்கள் இருக்கின்றது. நான் அதற்கு துஆ செய்வேன், பூமியின் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் அதற்கு ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அல்லாஹ்வுடைய கட்டளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகுத்துகின்றார்கள். அதிலே முதலாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பெருமக்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை செய்தார்கள். உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே ஒரு மனிதர் இருக்கின்றார், ஆணோ பெண்ணோ, அவருக்கு தாய் தந்தைகள் இருக்கின்றது. அந்த தாய் தந்தையை, தாயோ தந்தையோ இருவரில் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவர்களை சரியாக எந்த மகன் எந்த மகள் பராமரிக்கவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கட்டும் என்பதாக நான் துஆ செய்கிறேன். ஜிப்ரீல் துஆ செய்தார், நான் ஆமீன், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்பதாக நான் ஆமீன் சொல்றேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இரண்டாவதாக ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாயகமே, யார் உங்கள் பெயரை கேட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவர்கள் நாசமாகட்டும், உங்களுடைய அருளை விட்டும் தூரமாகட்டும் என்பதாக மலக்குகளின் தலைவர் துஆ செய்தார். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருமக்களே, இன்னைக்கு சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். 3வது விஷயத்துக்கு பின்னாடி வரும். இந்த 2 விஷயங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்னைக்கு தாய் தகப்பன்கள், நிறைய மக்கள் இன்னைக்கு ஆசிரமங்கள்,
பெரியவர்களுடைய பொக்கிஷமாக இன்றைக்கு கட்டடங்கள் கட்டப்பட்டு அங்கே சென்று அவர்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஈமான் கொண்ட மக்கள் கூட இருந்து கொண்டிருக்கின்றோம். வீட்டிலே தாயோ தகப்பனோ இருந்தும் கூட அவர்களுக்கு கண்ணியம் செய்யாத பிள்ளைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஒரு பிள்ளை தன்னுடைய தாய்க்கோ தந்தைக்கோ கண்ணியமான முறையிலே நடக்கவில்லை என்று சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அதனுடைய தண்டனை உருவாகும் என்பதாக சொன்னார்கள். காரணம் என்ன? அந்த பிள்ளையை நீ சரியான முறையிலே உனக்கு கண்ணியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நீ உருவாக்கவில்லை, இதனால் உனக்கு என்ன செய்யும்? தண்டனை ஏற்படும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதைத்தான் ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார்கள், துஆ செய்தார்கள். தாயோ தந்தையோ எந்த பிள்ளை எந்த மகன் பராமரிக்கவில்லையோ அவன் நாசமாக ஆகட்டும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கட்டும் என்பதாக துஆ செய்தார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். ஸலவாத், இன்னைக்கு ஸலவாத் என்று சொன்னாலே பெருமக்களே, நாயகம் அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன, மலக்குமார்கள் எல்லாம், வார்த்தையை கவனிங்க நீங்க, இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வும் வ மலாயிகத்துஹு மலக்குமார்களும் ஸல்லு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள், நீங்களும் ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ்வே கட்டளையிட்டு இருக்கின்றான். இந்த ஸலவாத்தை யார் பின்பற்றவில்லையோ, உங்கள் பெயர் கேட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்க வேண்டும் என்பதாக இப்ராஹிம் எனக்கு என்ன செய்தாரு? முறையிட்டார். நான் ஆமீன் என்று சொன்னேன். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய மாதங்கள் வந்து, ரமலானுடைய மாதங்கள் உங்களை அடைந்து யார் அந்த மாதத்திலே மன்னிப்பை பெறவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நீங்கட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமக்களே, நம்மை வந்து ரமலான் நெருங்கி விட்டது. ஆத்தாக்கும் ரமலான் பரக்கத்துடைய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ரமலான் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னார், அதாக்கும் ரமலான், அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்களுக்கு ஒரு பரக்கத்தை கொண்டு வந்து கொட்டுகின்றான். வீட்டிலே பொருள் வந்து விட்டது என்று சொன்னால், ஒரு ஆபரணங்களுக்கு, ஒரு உபகாரங்களுக்கு, ஒரு பண வசதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி என்னென்ன பாடுகள் பெருமக்களே ஒரு நாள் முயற்சி செய்கின்றோம். ஒரு நாள் வேலை பார்க்கவில்லை என்று சொன்னால் எத்தனையோ குடும்பங்களுடைய வீடுகளிலே அடுப்பு எரியாத சூழ்நிலையில் எத்தனையோ மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை, எத்தனையோ மக்கள் அன்றைக்கு வேலைக்கு போனால் தான் அவருடைய குடும்பத்தை அவரால் ஓட்ட முடியும். குறைந்தது என்னதுங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு 500 ரூபாய் இருந்தா தான் ஒரு குடும்பத்தை என்ன செய்ய முடியும்? நடத்தாட்ட முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த பரக்கத், உலக ரீதியான பரக்கத்துகளை மக்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகிரத்து நிறைந்த பரக்கத், ஆகிரத் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பரக்கத் அல்லாஹ் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், அந்த ரமலானுடைய மாதங்களை யார் கண்ணியப்படுத்தி அதற்கு அல்லாஹ் என்ன சட்டதிட்டங்களை கொடுத்திருக்கின்றானோ அதை சரியான முறையிலே பின்பற்றி தன்னுடைய பாவத்திற்கு மீட்சி பெறுகின்றார்கள் அல்லவா, அவர்களுடைய பரக்கத் எப்படி அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னால், உலக ரீதியாக, குடும்ப ரீதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய குடும்பத்தில் நிச்சயமாக காட்டுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பெருமக்களே, அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான், எல்லா நொடிகளிலும் அல்லாஹ் உங்களை அழைக்கின்றான். ஆனால் ரமலானுடைய காலங்களில் ஒருபடி அதிகமாக அல்லாஹ் உங்களை நெருங்கி வந்து அழைக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உற்று நோக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கின்றது. எல்லா மாதங்களிலும் மனிதர்கள் ஆண் பெண் செய்யக்கூடிய அனைத்து நலவுகள், கெடுதிகள், எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கின்றான். குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது, லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். அல்லாஹ்வுடைய பார்வை உங்களுடைய பார்வை, லா துத்ரிகுல் அப்சார், உங்களுடைய பார்வை என்னை சாராது. வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார், அந்த ஆயத்துடைய தர்ஜுமா தான், வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார், என்னுடைய பார்வை உங்களை சாரும். அல்லாஹ் என்ன சொல்றான்? உலகத்திலே நீங்கள் என்னை பார்க்க முடியாது, ஆனால் உங்களை நான் கண்கூடாக ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே சொல்லி காட்டுகிறார்.
பெருமக்களே, அப்படிப்பட்ட இன்னும் ஆழமாக உற்று நோக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்கின்றது என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹ் உற்று நோக்குகிறான். ஏன் உற்று நோக்குகின்றான்? ரமலானுடைய மாதத்திலே ஏன் உற்று நோக்குகின்றான்? எல்லா மாதங்களிலும் உற்று நோக்கக்கூடிய இறைவன் அந்த ரமலானுடைய மாதங்களில் மட்டும் ஒருபடி அதிகமாக அவனே வந்து உற்று நோக்குகின்றான் என்று சொன்னால் காரணம் என்ன? பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எல்லா மாதங்களிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எல்லா மாதங்களிலும் என்னுடைய அடியார்கள் ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண் இனமாக இருக்கட்டும் பலவிதமான குளறுபடிகளில் இருந்திருக்கலாம், பலவிதமான பாவ செயல்களில் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம். ஆனால் ரமலானுடைய மாதங்களில் என்னுடைய அடியார்கள் ஒருபோதும் பாவ செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற நோக்கத்தில் தான் இந்த ரமலானை என்னுடைய உம்மத்தினருக்கு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினருக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய அடியார்கள் என்னுடைய செயல்பாடுகளை விட்டு யாரும் இந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்கிவிடக் கூடாது, நான் கொடுக்கக்கூடிய அனைத்து பரக்காத்துகளையும் அனைத்து நன்மைகளையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அல்லாஹ் ஒருபடி அதிகமாக இந்த ரமலானுடைய மாதத்திலே உற்று நோக்குகின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுவார்கள் அந்த ஹதீஸுடைய தொடரிலே, என் அடியான் என்னை நெருங்க வேண்டும், மற்ற மாதங்களை விட என் அடியான் எல்லா விதத்திலும் இந்த ரமலானுடைய மாதங்களிலே கொடுக்கல் இபாதத்துகள், குர்ஆன் திலாவத்துகள், என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த ரமலானுடைய மாதங்களில் ஒட்டுமொத்தமாக நாம் பதித்து வைத்திருக்கின்றோமோ அத்தனை விஷயங்களை கொண்டும் என்னுடைய அடியான் என்னை முழுமையாக நெருங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான், அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் கூட ரமலானுடைய மாதங்களில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு மனிதர் கூட இந்த ரமலானை வீணடித்து விடக்கூடாது, என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் அவர்கள் நீங்கிவிடக் கூடாது. அப்படி இந்த மாதத்திலே என்னுடைய அடியார்கள் ஆணோ பெண்ணோ ஒரு மனிதர் தக்க காரணம் என்று என்னுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அடுத்து வரக்கூடிய 11 மாதங்கள் மீட்டெடுக்குமா என்பதை தெரியாது என்பதாக அல்லாஹ் என்னிடத்திலே உபதேசம் செய்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். ரமலானிலே அல்லாஹ் மன்னிப்பதை போன்று ஹதீஸினுடைய தொடர் நெடுகிலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரமலானுடைய காலங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதை போன்று எந்த மாதத்திலும் இப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்யக்கூடிய குற்றங்களை மன்னிப்பதில்லை என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை அழகாக சொல்லி காமிப்பார்கள். ஒவ்வொரு இரவிலும் ரமலானுடைய மாதங்களிலே ஒவ்வொரு இரவிலும் ஒரு அடியானுடைய துவாக்கள் நிச்சயமாக சத்தியமாக கபூல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள். 60,000 நபர்கள் ஹதீஸிலே பதிவு செய்கின்றார்கள். 60,000 நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையின்பால் அவர்கள் செய்த குற்றத்தின் பரிகாரமாக அவர்களுக்கு பாவத்தை எழுதிவிட்டார். பாவம் எழுதப்பட்ட 60,000 நபர்கள், அவர் நரகம் முடிவு செய்யப்பட்ட நபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு நாளும் இந்த ரமலானுடைய மாதத்திலே விடுதலை செய்கின்றான் என்பதாக அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இன்னும் சொல்லுவார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு இரவிலும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதை விட ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரமும் என்ன செய்யப்படுது, ரமலானுடைய மாதத்திலே உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதனால தான் இந்த ரமலானுடைய மாதங்களிலே என்னென்ன விஷயங்களிலே உங்களுடைய உள்ளத்திலே கரடு முரடுகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ரமலானுடைய மாதத்திலே குடும்பங்களிலே எல்லா விஷயங்களையும் நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், சகிப்புத்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய பிள்ளைகளை கூட மற்ற மாதங்களையும் பிள்ளைகளை திட்டக்கூடாது, ஆனா பிள்ளைகளை கூட ரமலானுடைய மாதத்துல சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, மூதேவி உனக்கு வேலை இல்லையா, ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க நம்முடைய பெண்கள். நல்லா யோசனை பண்ணி பாருங்க, மூதேவி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை கூட குர்ஆன் சொல்லுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திட்டும் பொழுது கூட, உங்களுடைய பிள்ளைகளை நாவினால் வார்த்தைகளை விடும் பொழுது கூட இந்த வார்த்தை நீங்க என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள், அல் பலாவு முஅக்கது மன்திகுன், அல் பலாவு முஅக்கது மன்திகுன். உங்களுடைய பிள்ளைகளை ரமலானுடைய மாதங்களிலே கூட ஒரு சாதாரணமாக விளையாட்டுக்கு கூட என்ன செஞ்சிடாதீங்க, பத்வாக்களை, விளையாட்டுக்கு தான் சரி, எந்த தாயும் எந்த தகப்பனும் பெருமக்களே தன்னுடைய பிள்ளைகளை என்ன மனதார திட்டுறது கிடையாது,
மனதார கண்டிக்க போறது கிடையாது. வார்த்தை என்ன செய்யறதுல பத்வா சாபம் விடுவது கிடையாது. விளையாட்டுக்கு கூட என்ன செஞ்சிடாதீங்க, மாக்கது பலாவு மாக்கது மந்திக்குள் பத்வா செஞ்சிடாதீங்க, நீங்க சாபம் விட்டுறாதீங்க ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள். ஏன் அப்படின்னு சொன்னா துவாக்கள் எந்த நேரத்தில் அங்கீகரிக்கப்படும் என்பதை ரமலானுடைய மாதங்களில் நீங்கள் கண்டுகொள்ள முடியாது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை திட்டக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்திலே துவாக்கள் கபூல் செய்யக்கூடிய நேரமாக இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகளை சாதாரணமாக விளையாட்டுக்கு மூதேவி என்பதாக சொல்லியிருப்பீர்கள். அந்த பிள்ளை வளரும் போது மூதேவியாகவே அந்த அவர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கையும் அப்படியே அமையும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைவதற்காக வேண்டி நாமெல்லாம் தயாராக இருந்து கொண்டு இருக்கின்றோம். எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ காலங்களிலே நம்மை விட்டு தவிடுபடியாக பெருமக்களை ஆகிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அனைத்தையும் மறந்தவர்களாக ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக, நம்முடைய நன்மை தீமையுடைய பட்டோலையை புதுப்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரமலானை நமக்கு தர இருக்கின்றான். அந்த அடிப்படையில பெருமக்களை இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு பிறை பார்ப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு நேரம். மக்ரிபுக்கு பின்னால் பிறை பார்க்கக்கூடிய நேரமாக இன்று இரவு இருக்கின்றது. மக்ரிபுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு பிறை தென்பட்டு விட்டது என்று சொன்னால் ரமலானுடைய நோன்பு ஆரம்பமாகிவிடும். அப்படி பிறை தென்படவில்லை என்று சொன்னால் நாளை, அதாவது சனி இரவு தராவியுடைய தொழுகையும் அதைத் தொடர்ந்து என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ரமலானுடைய மாதங்களும் அடைந்து விடும் என்பதை நாம் எல்லாம் அறிந்த விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த ரமலானுடைய மாதங்களிலே பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். நாம் பல நேரங்களில் நாம் தவறுதலாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தவறுகளை மன்னித்து இந்த ரமலானுடைய காலங்களிலே ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை, அதுவும் எப்படி அமல்களிலே ஈடுபடக்கூடிய, குர்ஆன் திலாவத்திலே ஈடுபடக்கூடிய, நமக்கு அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நம்மால் என்ன முடியுமோ அதை தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக, ஜகாத் நிசாப் ஆகிவிட்டது என்று சொன்னால், நம்மீது கடமையாகிவிட்டது என்று சொன்னால், அந்த ஜகாத்துடைய நிசாபை, அந்த எல்லையை சரிபார்த்து கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை உருவாக்கி கொடுப்பானாக. மற்ற மாதங்கள் காலங்கள் எல்லாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். பேச்சுக்களிலும் வார்த்தைகளிலும் பெருமக்களை, குடும்ப பிரச்சனைகளிலும் நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டே இருக்கின்றது. விசா இல்லாத ஒரு கபரை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேடிக்கொண்டிருக்கின்றோம். பெருமக்களே, நம்மை டைரக்டாக அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு கால அவகாசம் இருக்கின்றது என்று சொன்னார். பெருமக்களே, குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நிறைய விஷயங்கள், ஒரு நோன்பாளிக்கு நீங்கள் நோன்பு திறப்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க வேண்டும் என்பதாக சொல்லுகின்றீர்கள். பொருளாதாரம் படைத்த வசதி படைத்தவர்கள் எல்லாம் என்ன நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் எங்களிடத்திலே ஒன்றுமே இல்லை, யா ரசூலல்லாஹ், நாங்கள் அந்த நன்மையை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதாக சஹாபா பெருமக்கள் கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களிடத்துல பேரித்தம் துண்டு இல்லையா? பேரித்தம் துண்டு இல்லையா? பேரித்தம் துண்டு இல்லை என்றாலும் கூட ஒரு விடம் தண்ணியை கொடுத்தாவது நீங்கள் மற்ற மக்களுக்கு, நோன்பாளிகளுக்கு நோன்பு திறப்பதற்காக வேண்டி நீங்கள் அந்த நன்மையை அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அதே போன்று இரவு நேரங்களில் இன்று தொழக்கூடியவர்களுக்கு நாம் என்ன செய்து, நம்மால் முடிந்த உதவிகள், என்ன உதவிகள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்து, ஒரு டீ, ஒரு குளுக்கோஸ், இது போன்ற, அதாவது சட்டம் இல்ல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள், அவர்கள் மனதார நிம்மதியாக நின்று தொழக்கூடிய ஒரு வழிமுறைகள். அதனால நம்ம என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை நாம என்ன செய்யணும், செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். அதே போன்று நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்கக்கூடியது, அவர் நோன்பு பிடிக்கிறாரு, நோன்பு பிடிக்கல, அது பின்னாடி உள்ள விஷயம். நாம என்ன செஞ்சிடறோம், அதற்காக இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு பல தலைமுறைகள்ல பெரியவங்க எதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, நோன்பு கஞ்சி என்ற விஷயத்தை மற்ற மாதங்கள்ல எவ்வளவு சிறப்பான நாட்கள் வருதா இல்லையாங்க? அந்த நாள்ல என்ன செய்யறோம், நோன்பு கஞ்சி காய்ச்சிரமா? இல்லையே, ரமலானுக்கென்று நோன்பு கஞ்சின்னு தொடர்புடைய ஒரு விஷயமாக ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நேரத்திலே நோன்பு திறக்கும் பொழுது ஒரு மிடர் நம்ம குடிப்போம் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்கின்றது பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றானே, அல்லாஹ் பெரியவன், நோன்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதுல ஒன்றுதான் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலே நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல நாமும் பகிர்வு கொள்றோம் பாருங்க.
ஒரு நோன்பு கஞ்சிக்கு நம்மனால முடிஞ்சது, நான் ஒரு நோன்பு கஞ்சி காய்ச்சுறேன், நோன்பு திறக்கிறதுக்கு நான் இதை கொடுக்குறேன். அந்த நேரத்துல நம்ம உணவு நாம கொடுத்த அந்த செலவினங்கள் இருக்குது பாருங்க. நம்முடைய பொருளாதாரத்துல இருந்து ஒரு நோன்பு கஞ்சி காய்ச்சுறாங்க, அந்த இடத்துல இருந்து அந்த நோன்பு கஞ்சி மிடராக நம்ம குடிக்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், அவர் எவ்வளவு மனதார துவா செய்வார். நோன்பு கஞ்சி நல்லா இருக்குது, இன்னைக்கு கஞ்சி இப்படி இருக்கு, இன்னைக்கு கஞ்சி இப்படி இல்லை, ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு நப்பாசை ஏற்படுது பாருங்க. பெருமக்கள், இதுதான் நோன்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய சந்தோஷம் என்பதா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படிப்பட்ட சந்தோஷம்! அந்த சந்தோஷம் நோன்பாளிகளுக்கு செலவு செய்யறாரு பாருங்க, அந்த நோன்பு கஞ்சிக்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் செலவு செய்த அந்த பொருளாதாரத்தை பன்மடங்கு ஆக்குகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள். பெருமக்களே, இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கஞ்சிக்கு இவ்வளவு டார்கெட், இவ்வளவுலையா காய்ச்சணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். பெருமக்களே, இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம், ஒரு இன்னைக்கு பொருளாதாரத்தை நீங்க பாருங்க, காய்கறிகளுடைய விலையை பாருங்க, எல்லாத்தையும் பகிர்ந்து தான் இன்னைக்கு என்ன செய்யப்படுது, நம்ம ஊர்ல இல்லை எல்லா இடங்களிலும் எல்லாத்தையும் பகிர்ந்து என்ன செய்யப்படுது, நோன்பு கஞ்சி காய்ச்சப்படுது. அதனால என்ன செய்யணும், நம்மால் என்ன முடியுமோ, நோன்பு கஞ்சிக்கு முடியுது, அல்லாஹ் அக்பர், பரக்க செய்யட்டும். இல்ல நோன்பு திறப்பதற்கு என்னால என்ன செய்யுது, என்னால இதை செய்ய முடியுது, அல்லாஹ் பரக்க செய்வான். இல்ல அதுவும் முடியல, நோன்பாளிகளுக்கு, அதாவது இரவு நேரங்களில் நின்று தொழக்கூடியவங்களுக்கு என்ன செய்யுது, என்னால ஒரு மிடர் தண்ணி கொடுக்க முடியுது. சென்ற வருடம் அல்லாஹ் பரக்க செய்யட்டும், நோன்பாளிகளுக்கு கஞ்சி காய்ச்சினவங்க நோன்பு திறக்கும் போது என்ன செஞ்சாங்க, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு அதனுடைய உபகாரங்கள் பலகாரங்கள் செஞ்சு கொடுத்தவங்க. அதே போன்று நோன்பு தராவியுடைய நேரங்கள்ல மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கக்கூடிய தாகம் தீர்ப்பதற்காக வேண்டி அதற்குள்ள ஏற்பாடு செஞ்சவங்க. இதுவெல்லாம் எப்போ அல்லாஹ் பரக்கத்தை காட்டும் அப்படின்னு சொன்னா, பெருமக்களே, ரமலானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்முடைய வியாபாரங்கள், தொழில் உத்தியோகங்கள் இருக்குது பாருங்க, இதுல நம்ம மறைமுகமாக எதிர்பாராத ஒரு உதவி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யும். இதுதான் அந்த நோன்பினுடைய பரக்கத் மகிமை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விளங்கி அமல் செய்யக்கூடிய ஒரு நல்பாக்கியத்தை எல்லாருக்கும் நம்ம அனைவருக்கும் கொடுப்பானாக. ஆமீன். ரமலானுடைய காலங்களில் முழுமையாக அதை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. என்னென்ன அமல்களை விட்டு தூரமாக இருந்து கொண்டிருக்கின்ற பெருமக்களே, அனைத்து அமல்களையும் நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.